தெய்வ குழந்தை பகவான் யோகிராம் சுரத்குமார் வாழ்க்கை சரிதம் மா தேவகி அம்மா அவர்கள் எழுதியது. பகவான் யோகிராம் சுரத்குமார் வாழ்க்கை சரிதம் பகுதி 1. கடவுளின் குழந்தை அவதாரம். நம் இந்தியாவிற்கு பாரத தேசம் என்று பெயர். இதற்கு ஞானத்தின் ஒளியில் திளைக்கும் பூமி என்று அர்த்தம். ஆதி காலத்திலிருந்து இன்று வரை தொடர்ந்து மணி மணியாய் பல தவ புதல்வர்களை ஈன்ற பெருமை பாரத மாதாவிற்கே உரிய தனிச்சிறப்பு. இதில் திருவண்ணாமலை ஒரு பெரும் ஆன்மீக நகரமாய் மிளிர்ந்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீ ரமண பகவானால் உலகத்தின் ஆன்மீக ஹிருதயம் என்று சுட்டிக்காட்டப்பட்டது. இதில் இருக்கும் மலையே சிவனாராக கருதப்படுகிறது. ஆதியில் சிவன் அடிமுடி காணப்படாத ஒரு நெருப்பு மலையாக காட்சி தந்த இடம். அந்த நெருப்பு மலையே குளிர்ந்து குளிர்ந்து காலப்போக்கில் இன்றைய கல்மலையாய் காட்சி தந்து லட்சக்கணக்கான மக்களை, அதிலும் குறிப்பாக ஞான தபோதனர்களை வாவென்று அழைக்கும் மலையாக திகழ்கிறது. இதில் சமீப காலத்தில் மிகப்பெரிய 3 தவ புதல்வர்கள் அருளாட்சி செய்து வந்து இருக்கிறார்கள். ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் காமாட்சி ஆட்சி புரியும் காஞ்சிபுரத்திலிருந்தும், ஸ்ரீ ரமணர் மீனாட்சி ஆட்சி புரியும் மதுரையிலிருந்தும், யோகிராம் சுரத்குமார் விசாலாட்சி ஆட்சி புரியும் காசி நகரத்திலிருந்தும் இங்கு வந்து அருளாட்சி செய்து இந்நகரை மேலும் சிறப்பித்தவர்கள். பகவான் யோகிராம் சுரத்குமார் உத்தரப்பிரதேசத்தில் பலியா மாவட்டத்தில் கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ள நர்தரா என்னும் ஒரு சிறிய கிராமத்தில் பக்திமிக்க பூமிகார் பிராமண தம்பதிகளுக்கு மகனாக அவதரித்தார். சிறு வயது முதலே கங்கை கரையில் கூடும் சாதுக்களின் சங்கத்தை விரும்பி நாடி பல இரவுகள் அவர்களுடனேயே தங்கினார். தந்தையின் மடியில் ராமாயணம், மகாபாரதம் போன்ற கதைகளை கண்கள் பளபளக்க கேட்ட குழந்தைக்கு சாதுக்கள் பசியோடு சென்றால் பொறுக்காதாம். ஓடி வந்து வீட்டில் உள்ளவர்களுக்காக அம்மா செய்து அடுக்கி இருக்கும் ரொட்டிகளை அப்படியே அள்ளி கொண்டு போய் கங்கை கரையில் உள்ள சாதுக்களுக்கு கொடுத்து விடுவாராம். இவருடைய தாய் இந்த தெய்வ குழந்தையை என் சாத்வி குழந்தை என்றே அழைப்பாராம். இவர் கிராமத்தின் அருகில் உள்ள பள்ளியில் படித்து வந்த போது அடிக்கடி தனிமையை நாடி தியானத்தில் இருப்பது வழக்கம். நம் பகவான் யோகிராம் சுரத்குமார் வீட்டில் அம்மாவுக்கு வேலைகள் செய்யக்கூட உதவியாக இருப்பாராம். 12 வயதில் ஒரு முறை மாலை வேளையில் நம் பகவான் அருகில் இருந்த கிணறு ஒன்றில் தண்ணீர் எடுக்கச் சென்றார். கிணற்று விளிம்பில் ஒரு சிறிய பறவை இருந்தது. அதை துரத்த எண்ணி விளையாட்டாய் தன் கையில் உள்ள கயிற்றை வீசினார். அந்த பறவை அடிபட்டு கீழே விழுந்து இறந்து விட்டது. அதை கண்டு அதிர்ச்சியில் உறைந்தார் யோகி
யோகிராம் சுரத்குமார். அதை காப்பாற்ற எவ்வளவு முயற்சித்தும் பலனில்லை. அழுது அழுது செய்வதறியாது துயரத்தில் ஆழ்ந்த பாலகனுக்கு முதல் முறையாக பிறப்பு இறப்பு பற்றிய சிந்தனை எழுந்தது. ஆழ்ந்த துயரம், துன்பம் என்றால் என்ன என்று அனுபவத்தில் உணர முடிந்தது. மேலும் அதுவே அவருடைய தந்தையின் வேலை என்று அவர் எப்போதும் குறிப்பிடும் எதிர்கால மக்களின் சேவைக்கு அடிகோலியது எனலாம். அது அவரை மேலும் மேலும் தனிமையை நாடி தியானத்தில் ஆழ தூண்டியது. நம் பகவான் 16 வயதில் ஒரு முறை சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு வெளியேறி காசி சென்று விட்டார். காசி விஸ்வநாதர் கோவிலில் நின்றபோது எங்கும் ஒளி வெள்ளம். அதை கண்டு திளைத்து சுய நினைவற்றவராய் நின்றார். பின் அங்கிருந்து சாரநாத் சென்றார். முதலில் புத்தர் தன் சீடர்களுக்கு உபதேசம் செய்த இடம் அது. அங்கு உள்ள பெரிய ஸ்தூபியின் அருகில் நின்றபோது நம் பகவான் மீண்டும் ஆழ்ந்ததோர் இன்பத்தில் தன்னை மறந்து நின்றார். இருப்பினும் வீடு திரும்பி தன் பள்ளி படிப்பை முடித்தார். அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் BA பட்டமும் பாட்னா பல்கலைக்கழகத்தில் BTயும் முடித்தார். இந்த காலங்களில் ஸ்ரீ கபடியா பாபா என்ற ஒரு மகானின் தொடர்பு கிடைத்தது. அவருடைய சத்சங்கத்திலும் தனிமையில் கங்கை கரையில் தியானத்திலும் அடிக்கடி ஆழ்ந்து விடுவார். இதற்கிடையில் வட இந்திய வழக்கப்படி 21 வயதில் குமாரி ராம்ரஞ்சனி தேவியுடன் திருமணம் நடந்து இல்லற வாழ்வில் இருந்தார். பள்ளியில் ஆசிரியர் வேலை செய்து வந்தார். ஸ்ரீ கபடியா பாபா இவருடைய கையை தன் கையில் பிடித்துக் கொண்டு ஒரு நாள், இந்த கையில் என்னை விட அதிக சக்தி கூட போகிறது என்று பாராட்டினாராம். ஒரு முறை நம் பகவான் யோகிராம் சுரத்குமார் எங்கோ நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது ஒரு குரல் அசரீரியாக ஒலித்தது. What you're doing is not your work. This is Vivekananda calling you. அது விவேகானந்தன் உன்னை அழைக்கிறேன். நீ இப்போது செய்து வரும் வேலை அல்ல உன் வேலை என்று கூறியது. முதல் தடவை சுற்றுமுற்றும் பார்த்து யாரும் காணாது போகவே அதை தன் பிரமை என்று நினைத்தார். மறுபடியும் ஒரு நாள் அது ஒலிக்கவே சந்தேகமின்றி அது சுவாமி விவேகானந்தரின் அழைப்பு என்று தெரிந்து கொண்டார். தன்னை இன்னும் தீவிரமாய் ஆன்மீக சாதனையில் ஈடுபடுத்திக் கொண்டார். நம் பகவான் யோகிராம் சுரத்குமார் நெருப்பில் சமைத்த உணவை அறவே தவிர்த்து 9 வருடங்கள் பச்சை காய்கறிகளையும் பழங்களையும் பாலையும் மட்டுமே சாப்பிட்டு வந்தார். மேலும் அவர் ஒவ்வொரு வருட நவராத்திரியின் போதும் மிக தீவிரமாக விரதம் இருந்து தியானத்திலேயே மூழ்கியிருப்பார். 9 நாட்கள் முடிந்து 10வது நாள் அவர் தவத்தில் மெலிந்த உடலோடு தம் மாணவர்களுடன் வர தள்ளாடியபடியே கங்கை கரைக்கு சென்று கங்கை நீர் அருந்திதான் தன் விரதத்தையே முடிப்பார். சுவாமி தன் உடலையும் தெய்வீகமாய் வைத்திருப்பதன் அவசியமே அதற்கு காரணம். இவருடைய சாதனா தவமும் கபடியா பாபாவின் அருகாமையும் இவரின் ஆழ்ந்த ஏக்கமும் இவரை எல்லோரையும் போல இல்லற வாழ்வில் இருக்க விடவில்லை. கடவுளை அடைவதையே லட்சியமாய்க் கொண்டார். ஸ்ரீ அரவிந்தரின் லைட்ஸ் ஆன் யோகா என்ற யோகத்தை பற்றிய விளக்க உரையை நம் பகவான் படிக்க நேர்ந்தது. எல்லாமாய் சேர்ந்து இவருள் இருந்த கடவுள் ஏக்கம் என்னும் எரியும் தெய்வீக நெருப்புக்கு எண்ணெய் வார்த்தது. கடவுளை தவிர வேறு எதுவுமே வேண்டாம் என்ற நிலைக்கு வந்து விட்டதால் பள்ளியிலிருந்து நீண்ட விடுப்பு எடுத்து ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமம் செல்ல முடிவு செய்தார். நம் பகவானின் ஆன்மீக பயணம் ஆரம்பமாகிவிட்டது. அதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போமா? ஜெய் யோகிராம் சுரத்குமார்.